ஜென்ரலாக இந்த 30-40 வயசு இருக்கிறவங்க அந்த ஏஜில் இருக்கிறவங்க நம்ம இப்போ நிறையா ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு தெரிஞ்சே நம்ம சாப்பிட்றோம். நம்ம எந்த எக்ஸசைஸும் பண்ணுறது டெய்லின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தா நம்ம 40 வயசு போல் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் போய்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது என்ன பேசுவோம். மிகப்பெரிய தப்பு அது. ஆக்சுவலாக வந்து 40 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய அலட்சியம். ஆக்சுவலாக வந்து அந்த கான்ஷியஸ் வந்து 17-18 வயசுலேயே வரணும் அப்படிங்கிறோம். இப்போ நான் வந்து போன ஜூன் மாதம் வந்து வேர்ல்டு NCD காங்கிரஸ் நடந்தது கனடாவில். அது வந்து உலகம் முழுக்க இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்குரிய வெரி பிக் பாலிசி மேக்கர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபிசிஷியன் வந்திருந்தாங்க. அந்த கடைசி கன்சென்சஸ் லாஸ்ட்டு ஸ்லைடுடைய லாஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து கேட்ச் தம் யங். இனிமேல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கிளச் வரக்கூடாதுன்னா த கன்சர்ன் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் அப்படிங்கிறான். ஸ்கூல்லே நீ சுகரை குறை. இந்த நம்ம வந்து டிவியில் இப்போ பேப்பரில் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்வீட் எடு கொண்டாடுமா. ஆக்சுவலாக ஸ்வீட் எடு திண்டாடுன்னு தான் போடணும். குழந்தைகளுக்கு சாக்லேட்டை, அதாவது இனிப்பை கொண்டாடுற மனோபாவம் நம்ம எல்லாருக்குமே இருந்தது. எதுனாலும் அது விநாயகர் சதுர்த்தியோ பிறந்த நாளோ எதுக்குனாலும் நம்ம வந்து இனிப்பு கொடுக்குறோங்கிற இல்லையா, அந்த கல்ச்சர்லேருந்தே வெளியே வரணும். இனிப்பு வந்து கொண்டாட்டத்துக்கான உணவு இல்லைங்கிற உலகத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ இல்லையா அப்படிலாம் சொல்லலையா, அந்த காலத்தில் அப்படி தானே இனிப்பு தானே படைச்சோம். அது அந்த காலம். அன்றைக்கி இருக்கிற லைஃப்லாம் தொலைச்சிட்டோம் நம்ம. ஸோ அதனால் இனிப்பு 15 வயசு 17 வயசுலேருந்தே நீங்கள் குறைச்சே ஆகணும். அப்புறம் அந்த கன்சர்ன் நான் சின்ன வயசுலேருந்தே நான் கான்ஷியஸாக இருப்பேன், என்னோடய டயட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயும் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து அந்த அடலசன்ட் ஆரம்பிக்கிற டீன் தாண்டினதுக்கப்புறமே வரணும். அதுக்கு நீங்கள் குழந்தையிலேருந்தே எஜுகேட் பண்ணி வர தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் மேனேஜ் தான் பண்ண முடியும், எராடிகேட் பண்ண முடியாது. பட் டயபெட்டிக் கேன் பி ப்ரிவெண்டட். நீங்கள் நிறைய அப்பா அம்மா டயபெட்டிக், ஆனால் நான் வராமல் தடுக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட் எடுத்து நீங்கள் 50-55 வயசு வரைக்கும் தள்ளிட்டு போகலாம். பட் நீங்கள் ஒன்ஸ் 30 என்ட்ரு ஆகிடுச்சுன்னா 30லேருந்தே இவர டயபெட்டிக் தான். அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் யூ ஷுட் ஸ்டார்ட் ஆல் த கன்சர்ன் ஃப்ரம் த யங்கர் ஏஜ் இட் செல்ஃப். ஒரு 17-18 வயசுலேருந்தே நான் டயட்டில் கான்ஷியஸ். ஆனால் ஐ ஃபீல் இங்கே நான் பார்க்குற நிறைய குழந்தைங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ஹெல்த் கான்ஷியஸ்ங்கிறது இன்பில்ட்டாக வந்திருக்கு. பட் ஆனால் அந்த ஹெல்த் கான்ஷியஸில் இன்னும் கிளாரிட்டி ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. நிறைய அந்த வெஸ்டர்னைஸ்டு நியூட்ரிஷனல் கான்செப்டை வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இண்டிஜினஸ் ட்ரெடிஷ்னல் கான்செப்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அதை வந்து சயின்டிஃபிக் டொமைனில் அதை அந்த லாங்குவேஜில் அந்த எவிடன்ஸில் பேசுகிறதுக்கான டூல்ஸ் அவங்கள்ட்ட கிடைக்கல, அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்க அதுக்கு மேலே ஒரு நம்பகத்தன்மை வரல. அவன் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்கை குடிக்கிற அளவுக்கு ரசம் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. ரசம் வந்து இட்ஸ் பெட்டர் தேன் தேட்டுங்கிறத வந்து சொல்கிறதுக்கான வெள்ளமுடிக்காரங்க இல்லை, சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் பேஸ்டு சிஸ்டம் இல்லை. அதனால் அவங்க அது மேலே ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸை அப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். தேங்க்யூ. நன்றி.